வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படின்னு பிறக்கிற குழந்தைகளுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டுட்ருக்கோம். அதில் 28/12/2025 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குங்க. அன்னைக்கு ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், மீன ராசி. சந்திராசிரமமாக அமையிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா துலாம் ராசி சந்திராசிரமமாக அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள்னு பார்க்கும்போது தே, தோ, சா, சி இந்த பேர்நாமெல்லாம் தாராளமாக வைக்கலாங்க. திதின்னு பார்த்தோம்னா வளர்பிற அஷ்டமி திதியும், யோகம் பரிக யோகமும், கரணம் பார்த்தீங்க அப்படின்னா பவகரணமும், உச்சம் ஆட்சி நீச்சம் எந்த கிரகமும் இல்லைங்க. அன்னைக்கு பஞ்சபட்சின்னு இருக்கும்போது மயில் தான் பஞ்சபட்சியை வரக்கூடிய அமைப்பு. குபேர புள்ளி புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசிலையும், துரதிர்ஷ்ட புள்ளி அனுச நட்சத்திரம் விருச்சக ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எடுத்த உடனே தசாபுத்தி புதன் தசை தான் நடக்கும். அப்போனா புதனுக்கு யார் பாதகம் செய்வாங்களோ அந்த லக்னம் கொஞ்சம் ஆகாதுங்க. அப்படின்னு பார்க்கும்போது மேச லக்னமும் விருச்சக லக்னம் 2 லக்னம் கொஞ்சம் புதனுக்கு ஆக மாட்டாங்க. இன்னொரு லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா கும்ப லக்னமும் புதனுக்கு ஆகாதுங்க. இந்த 3 லக்னத்தில் குழந்தைகள் எடுக்காமல் இருக்கிறது, அதாவது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்காமல் இருக்கிறது சிறப்புங்க. சரி, அதுதான் இருக்குது. அதுக்கப்புறம் வர தசைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதன் ஒரு 17 வருஷம் தசாபுத்தி நடத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேது ஒரு 7 வருஷமும், சுக்கிர தசை ஒரு 20 வருஷமும் நடக்கும். சரி, இந்த சுக்கிரனுக்கும் கேதுக்கும் யார் பாதகமாக இருக்கா, எந்த லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது தோஷமாக இருக்கிற மாதிரியும் குழந்தைகளை எடுக்கக்கூடாதுங்க. என்னன்னா கேது 7 வருஷம் நடக்கிறது மட்டும் இல்லாமல் சுக்கிர தசை 20 வருஷம் நடக்கு. அந்த சுக்கிரனும் மூல நட்சத்திரமான கேதுவோட சாரத்திலே உட்கார்ந்துட்டாங்க. அப்போனா ராகு கேது தோஷத்தில் இருக்க மாதிரியும் குழந்தைகளை எடுத்தாலும் கஷ்டகாலம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது வேற என்னென்ன லக்னம் அப்படின்னம்னா கடக லக்னம் சிம்ம லக்னமும் ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகர லக்னம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 6 லக்னம் ஆகாத லக்னமாக இருக்குது. முக்கியமாக சொல்லும் போது மேச லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், விருச்சக லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், இந்த 6 லக்னமும் கொஞ்சம் ஆகாதுங்க. இந்த லக்னத்தில் குழந்தைகளை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்காமல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 27, இதில் ஒரு 10 37 வருஷம் வரைக்கும் வாழ்க்கை கொஞ்சம் நல்லபடியாக போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பம், குழந்தை, குட்டி இவங்க கல்யாணம் பண்ணி வாழக்கூடிய அமைப்பு, அப்பா அம்மாவோட வாழ்க்கை எல்லாமே நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். நல்ல கடனோ நோயோ வம்பு வழக்கு பிரச்சனையோ இல்லாமல் சொத்து பத்துக்களை வாங்கி சுகபோகத்தில் வாழக்கூடியது, வண்டி வாகனத்தை அமைச்சிக்கக்கூடியது, இது எல்லாமே இந்த லக்னத்தில் எடுக்காத வரைக்கும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். வருமானத்துக்கும் தடை இருக்காது. நீண்ட கால கடன் இருந்தாலும் சுப கடன் வச்சுக்கிட்டு நீட்டாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பையும் மற்ற லக்னங்கள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இந்த 6 லக்னம் ஆகாதுங்க. சரி, இந்த 6 லக்னத்தில் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பலன் அப்படின்னா வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் போகிறது, அப்பா அம்மாவுக்கு இடையில சண்டை பிரச்சனை, பிரிவில் போய் முடியாது. சில காலம் பார்த்தீங்கன்னா தந்தை வெளியூரோ வெளிநாட்டிலே போய் வாழ வேண்டிய சூழ்நிலை, சந்தோஷங்கள் ரொம்ப குறைஞ்சு போயிடும். குழந்தை குட்டியோடு இருக்கிற சந்தோஷமும் குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதுனாலையும் பூர்வீகத்தில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த 6 லக்னம் மட்டும் ஆகாது. சரி, இது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதக ரீதியாக வேறு என்னென்ன இருக்குது. இது ஒரு பெண் பிள்ளை ஜாதகமாக இருந்ததுன்னா அவள் அதிகாரத்துக்கு சொந்தக்காரியாக இருப்பாள். அப்பா கையில் தனலாபத்தை கொடுக்கக்கூடிய பெண்ணாகவும், அப்பாவோட நிலவுலன்கள் பிள்ளைக்கு பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்பாகவும், சரிங்களா, கணவன் நாளைக்கு வரவன் அதிகாரத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய அமைப்பும், அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கணவனும் அமையக்கூடியது. பிள்ளைங்களை பொறுத்தளவுக்கு எப்பயுமே தலக்கணம் அதிகமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வேற பிறக்கிறாங்க. இவங்களும் கடல் கடந்து போய் படிக்க வேண்டிய சூழ்நிலையோ வருமானம் பண்ணக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படுத்துகிறாங்க. அன்புக்கு சொந்தக்காரங்க, எப்பயும் இலகிய மனசு படைச்சவங்க, ஆனால் அதிகாரம் எப்பயும் கையிலேயே இருக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, நீண்ட தூர பயணங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வாழ்க்கை ஃபுல்லாக இருக்குங்க. சரிங்களா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் நிற்காது. அது தந்தைக்கு கொடுக்கக்கூடிய பாதிப்பாக கூட இருக்கலாங்க. சில சமயம் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா தந்தை ஊருக்கெல்லாம் நல்லவராகவும் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சுத்திறல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் பிள்ளைக்கு வந்து சேரும். அம்மாவுக்கு உடல்நல கொஞ்சம் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். அம்மா நல்ல ஒரு ஆசிரியராகவும் புத்திமதி சொல்லக்கூடியவங்களாகவும் இல்லைனா டியூஷன் எடுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பிள்ளையும் நல்ல புத்திசாலிக்கு சொந்தக்காரியாக தான் இருப்பாள். எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறத கூட சொல்லிக்கலாம். இதே ஒரு ஆண் பிள்ளை ஜாதகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பான். தந்தை எவ்வளோ சம்பாரிச்சாலும் கையில் மிச்சம் பண்ணி வைக்க முடியாதுங்க. வீட்டில் பசுமாடு இருந்ததுன்னா எப்பயுமே செல்வத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அந்த வீடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பசுமாடு வளர்த்துங்க. சரிங்களா, அம்மா நல்ல புத்திசாலி தான், அதில் நல்ல பிரச்சனை இல்லை.
பையன் கொஞ்சம் சோர்வுத்தன்மை இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் நோயாளி தன்மையும் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போனா கொஞ்சம் ஆஸ்பத்திரி விரயத்தை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு. இவனும் ஞாயிற்றுக்கிழமை பிறக்கறனால எப்பயுமே தலைக்கணம் அதிகமாக இருக்கும். பையங்க ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறது யோகத்தை கொடுப்பாங்க, வளர்ச்சியை கொடுப்பாங்க, குடும்பத்தில் ஒரு நிம்மதியை கொடுப்பாங்க அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணலாம், நல்ல லாபம். இரும்பு சம்மந்தப்பட்ட எல்லா தொழிலுமே செய்யக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. இதில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையும், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டதும், சிஏ சம்மந்தப்பட்டது படித்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா வக்கீல் சம்மந்தப்பட்டதும் படிக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கொஞ்சம் வண்டி வாகனத்தில் தந்தை கவனமாக போகணும், இல்லைன்னா விபத்துகளை சந்திப்பாங்க அப்படிங்கிற சூழலும் நிலவுங்க. கொஞ்சம் கவனமாக போங்க. இன்னொரு 8 மாதத்துக்கு கொஞ்சம் விபத்துகளை சந்திக்கக்கூடிய யோகமும் இருக்குது. அது தன்மைங்களேன். தந்தை வழி சொத்துக்கள் பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. தந்தைக்கு வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பும், செல்வ செழிப்பை சேர்த்தக்கூடிய அமைப்பும் இதெல்லாம் நல்லா தான் இருக்குங்க. ஆனால் வீட்டில் கொஞ்சம் பசுமாடு இருந்ததுன்னா இந்த செல்வ செழிப்பெல்லாம் என்னைக்கு குறையாமல் இருக்கக்கூடிய அமைப்பையும் கொடுப்பாங்க. இந்த ஜாதக ரீதியாக மேலும் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கோச்சார ரீதியாக நம்ம பார்க்கும்போது இடம் வாங்கக்கூடிய யோகமும் நல்லா இருக்குங்க. வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. இப்போதைக்கு விரைய செலவு அதிகமாக வரக்கூடிய யோகமும் இருக்குது. அதனால் சுபவிரயம் பண்ணி வச்சுக்கிறது சிறப்புங்க. இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு வேண்டாத விரயத்தை கொஞ்சம் இழக்க வேண்டிய சூழ்நிலையை இன்னொரு 6-7 மாதத்துக்கு நமக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். வைகாசி 18ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. வண்டி வாகனத்துக்கு இது எடுக்கிறதுக்கு நீங்கள் விரயம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம். கவனமாக வண்டி வாகனத்தை ஓட்டுங்க. இல்லைனா வண்டிக்கு விரைய செலவு வச்சாலும் வச்சிடும். நமக்கும் விரைய செலவு வைக்கக்கூடிய அமைப்பு தான் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்கக்கூடியது. சரிங்களா? இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு மேலும் வேறு தகவல் வேணும்னா கீழே இருக்க ஃபோன் நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்கள் ஜாதகத்தையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கூப்பிடுங்க. நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்கு 200 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோங்க. பொருத்தம் பார்க்கறதுக்கு 50 ரூபா சார்ஜும், ஜாதகம் எழுதி கொடுக்கறது ஒரு 1500 வாஸ்து பார்க்கறதுக்கு ஒரு 2000 ரூபா தான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுறவங்க தாராளமாக கீழே இருக்க ஃபோன் நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அவசரத்தில் ஒரு முடிவு எடுக்க முடியல, ரெட்டத்தன்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஜாமக்கோல் பிரசன்னம் ஃப்ரீயாக தான் பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் தாராளமாக அழைங்க, உங்களுக்கான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வியூஸ் போகிறதுக்காக இன்னும் இல்லை, இது 4 பேர்கிட்ட போய் சேருமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாங்க. மேலும் வேறு தகவல்களுக்கு அழையுங்கள். நன்றி, வணக்கம்.